ஹலோ. என்ன மாயா, பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னியே, மறந்துட்டியா? இரு. பார்ட்டினா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாமா? நான் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு நானே உனக்கு ஃபோன் பண்றேன். மாயா, பார்ட்டி சும்மா ரிச்சா இருக்கணும். ஃபாரின் சரக்குல இருந்து லோக்கல் சரக்கு வரைக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், பார்ட்டி லொகேஷன் சும்மா கிளாஸா இருக்கணும். நம்ம கேங்க பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எல்லாம் அசந்து போற மாதிரி இடத்த ரெடி பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். நீ வை. ஓகே, பாய். மாயா, என்னம்மா பார்ட்டி அதுதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்த? அது வந்து என்னம்மா, என்ன பார்ட்டி? என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்ல ஆண்டி, அது வந்து எனக்கும் ஜீவாக்கும் கல்யாணம் நடந்தது இல்ல. அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேட்டாங்க. ஏய், அப்ப நீ இன்னும் உங்களுக்கு பார்ட்டியே கொடுக்கலையா? எங்க ஆண்டி, அதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே நானே இவனும் ஃபாரின் போயிட்டோமே. ஆமா. அப்ப நீ கண்டிப்பா பார்ட்டி கொடுத்துதான் ஆகணும். நிஜமாவா ஆண்டி? என்னம்மா நீ பணக்கார வீட்டுல வளர்ந்த பொண்ணு, பார்ட்டி எல்லாம் கொடுக்கறது சகஜம் தானே. குடு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? பார்ட்டினா எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ பார்ட்டி கொடுத்தா அதுல நாங்களும் கலந்துப்போம்ல. இது நம்ம பார்ட்டிமா. நம்ம பார்ட்டியா? ஆமாமா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ இவ்வளவு தூரம் பார்ட்டி கொடுக்கறேன்னு சொல்லும்போது நாங்க இல்லாம எப்படி? ஒண்ணு பண்ணு, நாம இந்த வீட்ல வச்சு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி கொடுத்துடலாம். எப்படி ஐடியா? இந்த வீட்ல வச்சு பார்ட்டியா? ஆமா, நாங்க இத ஹவுஸ் பார்ட்டின்னு சொல்லுவோம். ஆமா, ஹவுஸ் பார்ட்டி எங்க வீட்ல ஏகப்பட்ட தடவை கொடுத்திருக்கோம். எதுக்கு வீணா வெளியே பார்ட்டி கொடுக்கணும்? உன் ஃப்ரெண்ட்ஸை இங்கேயே வர சொல்லு. நம்ம வீட்ல வச்சே பார்ட்டி கொடுத்துடலாம். செலவும் மிச்சம். இங்க வச்சு எப்படி ஜீவா? அதெல்லாம் நீ கவலைப்படாத. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. உன் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லு. இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட பார்ட்டி நடந்திருக்காதுன்னு அவங்களே சொல்லுவாங்க பாரு. ஐயோ, எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டல்ல ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்கலான்னு பார்த்தா இவங்க ஹவுஸ் பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறாங்களே. அதிதி, பார்ட்டிக்கு வேணும்ன்றதையெல்லாம் ஜாம்னு ரெடி பண்ணணும். வா. சரி ஜீவா, பலூன் எல்லாம் கட்டணும், சீரியல் லைட் எல்லாம் போடணும். நீ வா. சரிம்மா. ஐயோ, இவங்களோட பெரிய தொல்லையா போச்சு. வீட்ல வச்சு பார்ட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? செம்ம போரிங்கா இருக்கும். எல்லாம் என் தலை எழுத்து. ச்சே. என்னாச்சு? ரொம்ப டயர்டா இருக்கீங்க? அதான் சொன்னனே, ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை. என்ன அந்த பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலையா? 25 கோடி ரூபாய் பிரச்சனை எப்படி அவ்வளவு சீக்கிரம் சால்வ் ஆகும்? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். நம்ம அப்புறம் பேசலாமா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல, டயர்டா இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்களுக்கு கஷாயம் கொண்டு வரேன். அது குடிச்சா உடனே ரிலீஃப் கிடைச்சிரும். வேண்டாம், தைலம் தேய்ச்சா சரியாயிடும். இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். வேண்டான்னு சொல்றேன்ல. இருங்க, வந்துடுறேன். இவகிட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை. நாம என்ன சொன்னாலும் அவ சொன்னதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்தாங்க, கஷாயம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். எங்க அம்மா அடிக்கடி போட்டு கொடுப்பாங்க. உடம்பு வலி, தலைவலி, சளி எதுவா இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் தான், பஞ்சா பறந்து போயிடும். இந்தாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிங்க. வேண்டாம், தைலம் போதுன்னு சொன்னேன்ல. நான் சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்களா?
நீங்க எனக்கு ஆர்டர் போட்டா நான் உடனே கேட்டாகணும் அப்படிதானே? இதுல ஆர்டர் போடுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு உடம்பு முடியல, அதனால தானே கொண்டு வந்தேன். ஏன் உடம்ப எனக்கு பாத்துக்க தெரியாதா? ஆ, கொஞ்சம் குடிச்சு தான் பாருங்களேன். திரும்ப திரும்ப நீங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. கொடுங்க. பார்த்து சுடு. குடிங்க. கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன். பாத்து பாத்து. என்னங்க இது? கஷாயமா இல்ல விஷமா? இதெல்லாம் குடிக்கிற மாதிரியா இருக்கு? தைலம் தேய்ச்சா ரிலீஃப் ஆயிடும்னு சொன்னேன்ல, கேட்டிங்களா? சும்மா வாயில வைக்க முடியாதெல்லாம் கொண்டு வந்துட்டு கஷாயம்னு சொல்லி குடிங்க குடிங்கன்னா மனுஷன் குடிப்பானா இத? அதுக்கு இல்ல. என்ன என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா ப்ளீஸ்? நான் தனியா இருக்கணும்னு சொன்னேன். மதுமிதா சொன்னது கரெக்ட் தான். இந்த கஷாயத்தை குடிச்ச உடனே கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி தான் இருக்கு. நாம தான் தேவையில்லாம ஓவரா திட்டோமோ. ஹாய் மாயா. ஹே, வாங்க வாங்க உள்ள வாங்க. கம் ப்ளீஸ் கம். மாயா, இதுவா நீ கல்யாணம் பண்ணி வந்த வீடு? முதல்ல உள்ள போங்க, அப்புறம் சொல்றேன். போங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம ஹவுஸ் பார்ட்டி. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்ன இதெல்லாம்? மாயா, எங்க உன் ஹஸ்பண்ட் ஜீவா? ஒரு நிமிஷம், உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹலோ. என்னது ட்ரீட் எப்படி இருக்கா? மச்சான், தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்துடாத. இது ஹோம் ட்ரீட்டாண்டா. 5 ஸ்டார் ஹோட்டலில் ட்ரீட் கொடுப்பா மஜா பண்ணலாம்னு நினைச்சா இவ முறுக்கும் சமோசம் சாப்பிட கொடுக்குறாடா. இது மாயா கொடுக்குற பார்ட்டி மாதிரியே இல்லை. இல்லை நம்ம தலையெழுத்து. சரி சரி, மாயா வரா, நான் அப்புறம் பேசுறேன். This is my husband. ஹாய். ஹாய். ஹாய் ஜீவா. ஹாய். எல்லாரும் உட்காருங்கப்பா. உட்காருங்க உட்காருங்க. உட்காருமா. இவங்க எல்லாரும் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒழுங்கா பேச கூட முடியாது. ச்சே, எனக்கே போரிங்கா இருக்கு. ஐயோ, இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? என்ன எல்லாரும் என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எங்க ஹவுஸ் பார்ட்டில எல்லாம் நாங்க அப்படிதான் பண்ணுவோம். எல்லாரும் அந்தாக்ஷரி விளையாடலாமா? அந்தாக்ஷரியா? எது வரிசையா பாட்டு பாடுவாங்களே அதுவா? அதேதான்.
என்ன எல்லாம் அந்தாக்ஷரியில யாராலையுமே தோக்கடிக்க முடியாது தெரியுமா? பெட்டு வச்சுக்கலாமா? என்ன மாயா இது? இது என்ன ஸ்கூலா? இங்க வந்து அந்தாக்ஷரி விளையாடுறதுக்கு? ஐயோ, முதல்ல உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். விளையாடி பாருங்க, நீங்களே இந்த கேமுக்கு அடிமை ஆயிடுவீங்க. மாயா, இதான் நீ சொன்ன ட்ரீட்டா? சரி, சாரி, ஒரு நிமிஷம். என்னம்மா, யாருக்கு ஃபோன் பண்ண போற? ஒரு நிமிஷம் அங்கிள், நான் இப்ப வந்துடுறேன். மாயா, என்ன ஆச்சரியமா இருக்கு? எனக்கெல்லாம் ஃபோன் பண்ற? அபிஷேக், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். உனக்கு இல்லாத ஹெல்ப்பா? என்ன சொல்லு. நீ உடனே எங்க வீட்டுக்கு கிளம்பி வரணும். ஏன், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல, ஆனா உடனே உன்னால கிளம்பி வர முடியுமா? நான் கிளம்பி வரேன். இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறோம். உனக்கு அறிவு இருக்கா? வீட்லயா ட்ரீட் கொடுப்பாங்க? அதுவும் அந்த வீட்டில். வேற ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொடுக்க வேண்டியதானே? ஷோ, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இங்க அவங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. இங்க அவங்களுக்கு ஈக்குவலா பேச ஆளே இல்ல. நீ வந்து அவங்களுக்கு எங்க கம்பெனி கொடுக்க முடியுமா? அவ்வளவுதானே? 5 நிமிஷத்துல களை கட்டும். என்ன காரணத்தை சொல்லி அவங்க வீட்டுக்கு போறது? எப்படி அதித்திய பாக்குறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி மாயாவே போன் பண்ணி வீட்டுக்கு வாங்குறா. அதித்தின்ற பட்டர்ஃப்ளைய என் கையால பிடிக்கிறதுக்கு சரியான சான்ஸ். மாயா, நான் உனக்காக வரல, அதித்திக்காக வரேன். என்னம்மா, யாருக்கு ஃபோன் பண்ண? என் ஃப்ரெண்டுக்கு தான் அங்கிள் ஃபோன். அப்போ நாம அந்தாக்ஷரி விளையாடலாமா? என்னப்பா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவங்க பேசிட்டு இருக்கட்டும். நீ உள்ள போ. இல்லங்க, அம்மா அம்மா, நீ வாமா உள்ள போ. என்னங்க இது? கஷாயமா இல்ல விஷமா? என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா ப்ளீஸ்? ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? நீங்க கொடுத்த கஷாயம் சூப்பருங்க. நல்ல ரிலீஃப். கோவத்துல தெரியாம சண்டை போட்டுட்டேன். அதுக்காக இப்படி பேசாம இருப்பீங்களா? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? உலகத்துல மத்த யாருக்குமே கோவமே வராதா? கோவம் வந்தா பேசாம இருக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? அது அது என்னன்னா, எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாலோ ஆர்டர் பண்ணாலோ சுத்தமா பிடிக்காது. அதான் அப்படி கோவப்பட்டுட்டேன். சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல யாரும் உங்களுக்கு ஆர்டரும் போடல, அட்வைஸும் பண்ணல. உடம்பு சரியில்லைன்னா மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றது சாதாரண விஷயம். அதையே அட்வைஸாவோ ஆர்டராவோ எடுத்துக்கிறீங்க? சரி, அது ஏன் தப்பு தானே நான் தான் ஒத்துக்கிறேன்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தனிமையை விரும்புற ஒரு ஆளா இருக்கலாம், இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம். அதுக்காக கூட இருக்கிறவங்க மேல எப்பவும் கோவத்தை காட்டணும்னு கட்டாயம் இல்லை. எது பேசினாலும் பதிலுக்கு பதில் பட்டு பட்டுன்னு பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்,
என்கிட்ட நீங்க அன்பா 4 வார்த்தை பேசலனாலும் பரவாயில்ல, நான் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா நமக்கு அது முதல்ல தெரியும் இந்த கல்யாண வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்னு. அதுக்காக எப்ப பார்த்தாலும் என் மேல எரிஞ்செறிஞ்சு விழாதீங்க. அதுல என்ன நியாயம்? நான் எத்தனை தடவை சொல்றது? ஏதோ தப்பு நடந்து போச்சு. ஐ அம் ரியலி சாரி. எனக்கு இப்படி நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப புதுசா இருக்குங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லை. ஒரு வித்தியாசமான ஃபீலா இருக்கு. அதோட ஆஃபீஸ் டென்ஷன் வேற. அதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் மனசில் வச்சுக்காதீங்க. சரி, அந்தாக்ஷரி வேண்டாம்னா வேற ஒரு கேம் விளையாடலாமா? வேற கேம். ஏய் ரேணுகா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். வா நம்ம போய் தூங்கலாம். ஏங்க, ஹவுஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு நாம போய் தூங்குனா என்னங்க அர்த்தம்? அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க போய் தூங்குங்க, நான் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். ரேணுகா, சின்ன பசங்க அவங்க பேசிட்டு இருக்கட்டும், நீ வான்னு சொல்றேன்ல. ஆமாமா, நீ போய் ரெஸ்ட் எடு. அப்படியா சொல்ற? சரி, நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க, நான் செஞ்சு தரேன். ஓகேயா? பை. சரி வா வா. எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. அவங்க அப்படியே பேசிட்டு இருக்கு, இருக்கட்டும். சாப்பிடுங்க. நீ வா வான்றேன். நீங்களாம் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். மாயா, இந்த ஜூஸ் குடிக்க எங்க எல்லாரையும் வர சொன்னேன். வெயிட், அதுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஹலோ நண்பா, நம்ம போட்ட என்கொயரி டீமுக்கு பெருசா எந்த ஐடியாவும் கிடைக்கும்னு எனக்கு தோணல. டேய், இதை சொல்லதான் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியா? என்ன நண்பா இது? ஆஃபீஸில் எவ்வளோ டென்ஷனாக இருந்தேன், இப்போ என்கொயரி பற்றி ஃபோன் பண்ணி சொன்னால் இப்படி அழுத்துக்கிற? சரி சொல்லி தொலை. கௌதம், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வா, நம்ம நேரில் பேசிக்கலாம். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். சரி வச்சிருவா. நண்பா நண்பா, அதுக்குள்ளேயும் வைக்கிற நண்பா. நண்பா, அப்படி என்ன அவசரம்? டேய், அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் ஃபோனை வைக்கிற? என்ன அப்படியே ஜாலியா? ஜாலியா? ஜாலினா இப்படி புரியாத மாதிரி நடிக்காதப்பா நண்பா. அப்புறம் செம்ம ஜாலியா இருக்க போல. டேய், டேய், திரும்ப ஆரம்பிக்காத, போன் அவை. என்ன கௌதம் சார், இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன். புதுசாக கல்யாணம் ஆன ஜோடிங்க, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன வைக்கும்? டேய், உனக்கு இந்த ஒரு கேள்வியை தவிர வேற எதுவுமே தெரியாதா? இந்த ஒரே ஒரு கேள்விக்கு நீ ஒரு தடவையாவது ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா நான் ஏன் திருப்பி கேட்க போறேன்? டேய், எனக்கு இப்ப தூக்கம் வருது. ஐயோ கடவுளே, ஆமாமா, பொண்ணு கிடைக்கலன்னு, கல்யாணம் ஆகலன்னு கோவில் குளமா சுத்திக்கிட்டு இருக்கான். இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, தூக்கம் வருதுன்னு சொல்றேன் நண்பா. நண்பா, பருவத்திலேயே பயிர் செய்யன்னு கேள்விப்பட்டிருக்கல. டேய், போன விடா, உயிரை வாங்குற. யார் போன்ல? அப்போ நீங்க இன்னும் தூங்கலையா?
யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அந்த சந்தோஷ் தான். அவர்கிட்ட ஏன் அப்படி பேசுறீங்க? எப்படி பேசுன? சந்தோஷ் உங்க ஃப்ரெண்டு தானே, அவர்கிட்டயும் கோவமா தான் பேசுவீங்களா? சும்மா போனவைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆ, அவன் எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. கார்ல அன்னைக்கு ப்ளூடூத்ல பேசின மாதிரி சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசினா என்ன ஆகுறது? நண்பா, சடங்கு சம்பிரதாயம் சண்டைலாம் முடிஞ்சு இனிமே சாந்தி முகூர்த்தம் தான். அதுக்கு தான் அவனை ரொம்ப பேசவில்லை, கட் பண்ணிட்டேன். ஓகே, குட் நைட்.